சிந்தாமணியோட கன்னத்தில் மெயினாக அடிப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்ஸை போடுங்க. சிறகடிக்க ஆசை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்களா? மீனாவும் சத்யாவும் வட்டிக்கு பணம் வாங்க போகிறாங்க. போய் பார்த்துட்டு அவரும் பரவாயில்ல கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நீங்கள் சின்ன வயசுலேயே இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க, உங்கள் 2 தம்பியும் தங்கச்சியும் படிக்க வச்சு நல்லா முன்னேறுறீங்க, அதனால் உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்ட்டு மீனா இருந்துட்டு அவளோட சொந்த கதை எப்படி இருந்தோ என்னென்னு எல்லாம் சொல்கிறா. அதெல்லாம் பார்த்துட்டு அவரும் பணம் தராரு. 1,50,000 கொடுத்துட்டு மீனா வட்டி எவ்வளோன்னு கேட்குறப்ப, வட்டியெல்லாம் வேண்டாம், நீ கஷ்டப்பட்டு முன்னேறி வர்ற, அதுக்கு நான் வட்டி இல்லாமல் தரேன், நீ அதே மாதிரி சொன்ன மாதிரி 2 நாளில் பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வட்டிக்காரரை சொல்கிறாரு. பணத்தை வாங்கிட்டு டாக்குமெண்ட்டில் இவங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கன்னு சொல்லிவிட்டு அவர் பணத்தை கொடுத்துட்டு போகிறாரு. அதை பார்த்தா அது சிந்தாமணி வீட்டுக்காரராகவே இருக்கிறாரு. சத்யாவும் 2 பேரும் பரவாயில்ல, இவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, பார்த்தோன்னேவே புதுமுகத்துக்குள்ளே கூட யாரும் பணம் தரமாட்டாங்க, இவங்க ஆனால் கேட்டோன்னே கொடுத்துட்டாங்க, இந்த நல்ல மனசுக்கு இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு பேசிட்டு சத்யா நீ சும்மா தானே இருக்கிற, வா போய் பூவாடுறவெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மெயினாக டெக்கரேஷன் எல்லாம் செமையாக முடிச்சுட்டு வீடியோ எடுத்து செல்ஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை சிந்தாமணியோட கையால் பார்த்துட்டு, அக்கா நல்லா வேலையை முடிச்சிட்டாளக்கா, நல்லாவே நம்மளை விட நல்லாவே செஞ்சுட்டா. என்னடா? இல்லைக்கா, நம்மளை விட கம்மியாக தான் செஞ்சுருக்காங்கன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவள் இப்போ சிரித்து செல்ஃபி எடுக்கிட்டு பின்னாடி அழுக போகிறா. என்னக்கா பண்ணி வச்சுருக்குற, அப்படி நீ பார்க்கத்தானே போகிற, என் கூட தானே இருக்கிற, நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டு போயிடுறான். முத்துக்கு ஃபோன் பண்ணி ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிட்டு வீடியோ காலில் பாருங்கள் நான் எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாக பேசிகிட்டு இருக்கிறான். மீனா சூப்பராக செஞ்சுருக்க, நான் இல்லாத குறையே இல்லாமல் நீ செஞ்சுருக்க, நான் இருந்திருந்தேன்னு கொஞ்சம் கூட உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன், இன்னும் நீ செம்மையாக செஞ்சுருப்ப அப்படிங்கிறப்ப, இல்லைங்க நீங்கள் இல்லாத குறை ஒன்று தான் எல்லோரும் பாட்டுறப்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா நான் இன்னும் நல்லா செஞ்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மீனா பேசுகிறா. எல்லாமே நான் இப்போவே நல்லா தானே செஞ்சுருக்கேன், நான் இருந்தால் தான் உனக்கு தொந்தரவு தான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு. இல்லை அப்படின்ட்டு சரி நான் இங்கே இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் உங்கே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப மீனா சுற்றி பார்க்குறேன். நக்கல் அடிக்கிறியா மீனா, நீ நல்லா சொகுசாக தூங்குவேன், நான் இங்கே கொசுக்கடியில் தூங்குவேன், அதனால் நல்லா தூக்கம் வர்றதுக்கு ஒரு சக்கரை கொடு அப்படிங்கிறப்ப நீ கம்முனே இருக்க மாட்டேங்கிற, நேரில் தான் கொடுக்க மாட்டேங்கிற, ஃபோனில் கூட கொடுக்க மாட்டேயா அப்படின்ட்டு முத்து கெஞ்சுறாரு. மீனா ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு சரிங்க அப்படின்னோடனே முத்து குட் நைட், என்ன புதுசாலாம் பழகிறீங்க அப்படின்ட்டு, ஆமாம் கூட வந்த சவாரிக்கு யாராவது தூங்க போகிறப்ப எனக்கு குட் நைட் சொன்னாங்க, நான் தான் யார் எது எனக்கு எது கொடுத்தாலும் வச்சுக்க மாட்டேனே, திருப்பி கொடுத்துருக்கணும், அதனால தான் இந்த குட் நைட்டை உனக்கு தரேன் அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு. சரி மீனா, நாளைக்கு போய் பணத்தை வாங்கி அந்த வட்டிக்காரர்கிட்ட கொடு, ஏன்னா நம்ம கரெக்டாக கொடுத்தா தான் இன்னும் மீண்டும் வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, நாளைக்கு மண்டபத்துக்காரர்கிட்ட போய் பணத்தை வாங்கி நான் முதல்ல அதை செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. காலையில் எழுந்திரிச்சி மெயினாக பணம் வாங்க போகிறான். மண்டபக்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக செஞ்சேன்னு எல்லாருமே பாராட்டினாங்க. ஃபங்க்ஷன்காரரையும் பாராட்டினாரு. இனிமேல் யாராச்சும் ஆர்டர் கேட்டாலும் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்காரர் பாராட்டிகிட்ருக்காரு. சரிங்க அப்படின்ட்டு மீதி பேலன்ஸு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, பேலன்ஸா, நேற்றே நீ எல்லாமே வாங்கிட்டு போயிட்டியல்ல அப்படிங்கிறப்ப, இல்லைங்க 25,000 தான் அட்வான்ஸ் கொடுத்தீங்க, மீதி 1,75,000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறா. இல்லையே எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட போய் அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து மீனாகிட்ட காட்டுங்க அப்படிங்கிறப்ப, மீனா வாங்கி பார்த்துட்டு இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட படித்து பாருங்கள், இந்த பொண்ணு என்னை ஏமாத்துது, நான் நேற்றே எல்லாம் ஃபுல் செட்டில்மெண்ட்டு பண்ணிட்டேன், இப்போ பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஏமாத்துது அப்படின்னு படித்து பார்க்குறப்ப அதே மாதிரி தான் எல்லா பணத்தையும் வாங்கிட்டான்னு அவங்க எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை. இது தெரியாமல் மீனா கெஞ்சி கூத்தாடுறா. நான் கஷ்டப்பட்ட காசு, நான் வட்டிக்கு வாங்கி நான் போட்டிருக்கேன், இப்படியெல்லாம் என்னை ஏமாற்றாதீங்க அப்படின்ட்டு இடையில மரியாதை குறைவாக பேசுகிறேன். சாரிங்க சார், நான் பேசின தப்பு தான், ஆனால் என் பணம், நான் வேலை செஞ்ச பணத்தை கொடுங்க, என் கூட வேலை செஞ்சவங்களுக்கு நான் வட்டிக்கு வாங்கினதுக்கு எனக்கு லாபம் தராட்டி போகுது, இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறேன். நான் நேற்றே கொடுத்துட்டேன். ஆமாம், புதுசாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தது இப்படி என் தப்புன்னு இப்போ தான் நான் யோசிக்கிறேன், இப்படி நீங்கள் ஏமாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. நான் ஏமாத்துறேண்ணா, நீங்கள் தான் என்னை ஏமாத்துறீங்க, நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு மீனா கதறி அழுகிறா. அதை சிந்தாமணி நின்று பார்த்துக்கிட்டு சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். மண்டபத்துக்காரர் அந்த பத்திரத்தை மீனா கையில் கொடுத்துட்டு இவளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுங்கன்னு ஆளை கூப்பிட்டு விட்றான். அதே மாதிரி தள்ளி விட்றாங்க. இது
இது யோசிச்சுக்கிட்டே வண்டியில் மீனா அழுதுகிட்டே போகிறா. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு அழுதுகிட்டே போகிறா. சிந்தாமணி இருந்துட்டு விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி மருமக இப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மருமகளை பற்றி சொல்லிகிட்ருக்குறான். ஆமாம் 2 நாளாக தாம் தூம்னு ஆடிட்டு அலைஞ்சா அப்படின்னு இனிமேல் அலைய மாண்டா, இதோட மண்டபத்து வேலையே விட்டுருவா, இப்போ ரோட்டோரத்தில் தான் பூ கட்டிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி ஃபுல்லாக சிரிப்பாக கடைசியில் அழுவான்னு நான் சொன்னேன்ல அதே மாதிரி நடத்திட்டேன் அப்படின்னு 2 பேரும் பேசி சிரிச்சிட்ருக்குறாங்க. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுதுங்க. இதையெல்லாம் தெரிஞ்சு நாளைக்கு எபிசோடில் வந்து சிந்தாமணியை கன்னத்தில் மீனை அடித்தா நல்லா இருக்குமில்ல, எப்படி இந்த இதிலேருந்து கஷ்டத்துலேருந்து மீண்டு வருவாங்கன்ட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாங்க.